அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்க்கிறதான ஒரு வேத பகுதி மீண்டும் வாசிக்கிறோம். நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டி சிந்தையாயிராமல் பயந்திரு. அல்லேலூயா. இந்த நாளில் தேவ வார்த்தைக்கான நம்ம பார்த்திருக்கிறதான தலைப்பு மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. அல்லேலூயா. மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவரோடு ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் என்ன சிந்தை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. மேட்டிமையான ஒரு சிந்தை உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இங்கே ரோமருக்கு எழுதும்போது அப்படி தான் சொல்கிறார். மேட்டிமை சிந்தையாக இராமல் தேவனுக்கு நீங்கள் பயந்திருங்கள். அல்லேலூயா. 2வது அதிகாரத்திலும் பார்த்தோம். மேட்டிமையை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே நீங்கள் புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது என்னன்னா உயர்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம உயர்ந்து கொண்டே கர்த்தர் நம்மளை உயரத்தின் பாதையில் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் உயர்த்தி கொண்டு இருக்கிறாருங்கும்போது நம்ம அதுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும். நமக்குள்ளே எப்போ தேவன் ஒரு உயர்வை கட்டளையிடுகிறாருங்கும்போது உயர்வுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறார், ஒவ்வொரு வருடமும் உயர்த்துகிறார், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். உயர்த்தும் போது நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாதுங்க, மேட்டிமையான சிந்தை வந்துடக்கூடாது. ஊட்டிக்கு போகிறோன்னு வைங்க, மலையில் ஊட்டிக்கு போகிறோம், போகும்போது கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லி ஒவ்வொரு வளைவாக இருக்கும். வளைவுகள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா, கவனமாக போங்க. ஏன் அப்படின்னா இது 3வது கொண்டை ஊசி வளைவு, 4வது கொண்டை ஊசி வளைவு. காரணம் என்ன தெரியுங்களா, உயர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. உயரும் போது கொஞ்சம் தடுமாறினா மொத்தமாக முடிஞ்சிடும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வின் பாதையில் கிறிஸ்து கொண்டு போயிட்டு இருக்காரு. உயர்வின் பாதையில் நீங்கள் பிரயாணப்படும் போது மேட்டிமையான சிந்தை வரக்கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் அதாவது மேட்டிமையான சிந்தை வரக்கூடாது என்கிறதுல கர்த்தர் முக்கியமாக இருக்கிறார். தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு, என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிருங்க அப்படின்னு தாவீது எப்போ சொல்கிறாருன்னா வயது முதிர்ந்த நாட்களில் சொல்கிறார். தான் வாலிப காலத்தில் செய்த பாவங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறார். காரணம் என்னன்னா வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பாவங்களை எல்லாம் ஈடுபடலை. ஆகவே அந்த பழைய பாவங்கள் எல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. ஆகவே என்னுடைய இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் மேட்டிமை மட்டும் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்குங்க. அதான் கேன்சர் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா கருவில் வளருகிற குழந்தையில இருந்து நாளைக்கு மறிக்க போகிற வயதான ஒரு இடத்துலையும் எப்போ வேணால் யாருக்கு வேணாலும் என்ன வரலாங்க, கேன்சர் வரலாம். அது கேன்சர் இருக்கா இல்லையா தெரியாது. அது அந்த வியாதி முத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே போல தான் மேட்டிமை எப்படின்னா நமக்குள்ளே இருக்கா இல்லையாங்கிற நமக்கு தெரியாது. சூழ்நிலை வரும்போது தான். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா சாலமோன் சொல்கிறாரு, ஒருவனுக்குள்ள ஒரு மிருக குணம் இருக்குது, ஆகவே தான் கர்த்தர் வருத்தத்தின் பாதையில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற வருத்தம் என்னன்னு, ஏன் எனக்கு வருத்தம் உண்டாகுது அப்படின்னா உனக்குள்ளே கொஞ்சம் மிருக குணம் இருக்குது. அந்த மிருக குணத்தை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா மேட்டிமை, அதாவது மன மேட்டிமை. அல்லேலூயா. பெருமைங்கிறது இன்னொருத்தர் கூட நமக்கு சொல்லலாம், அது நமக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கலாம். அது இன்னொரு அடுத்த காரியமாக இருக்குது. நம்ம வாய் திறந்து சொல்கிறோம், நிறைய நேரங்கள் எதுவுமே பேசுறது இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம சொல்கிறோம் பண்ணுறோம், அது பெருமை. ஆனால் இது பெருமையை காட்டிலும் ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். என்ன அப்படிதுங்களா, மனசுக்குள்ளேயே ஒரு அதாவது மேட்டிமையான எண்ணங்கள். இன்னைக்கு மேட்டிமையான எண்ணங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. சிலருக்கு என்னென்னா நான் பர்ஃபெக்ட்டு, நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மேட்டிமையாக இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நான் ஜெபம் பண்ணுன்னா ஆண்டவர் உடனே எனக்கு பதில் கொடுப்பார். விசுவாசம் இருக்கலாங்க, மேட்டிமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கட்டாயம் அவர் தயவு இருந்தால் பதில் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஜாய்ஸ் மேயர் அம்மா ஒரு முறை சொல்கிறாங்க, அவங்க புஸ்தகம் ஒன்று இருக்குது. அந்த அம்மா புஸ்தகத்தின் பேரே ஆச்சரியமான புஸ்தகம். என்னென்னா நானும் என் பெரிய வாயும், அந்த புஸ்தகத்தோட தலைப்பு. அந்த புத்தகத்தில் இப்படியா எழுதுகிறாங்க, தானும் தன்னுடைய கணவரும் ஒரு இடத்துல
ஊழியத்தின் நிமித்தமாக அநேக இடங்களில் சுற்றுப்பயணம் போயிட்டு ஒரு இடத்துல ஓய்வுக்காக போகிறாங்க. ஓய்வுக்காக போய் அங்கே தங்கி இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் நாம் மட்டும் இந்த இடத்துக்கு வராமல் நம்ம குழந்தைகளோட வந்து இங்கே ஒரு 10 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு பேசிட்டு வீட்டில் உள்ளே போய் அந்த காட்டேஜில் ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திட்டமிடுற, உன்னை குறித்து நான் திட்டமிடணுமா நீ திட்டமிடணுமா? உன் மன மேட்டிமையில் நீ பேசிகிட்டு இருக்கிற. உனக்கு கொடுத்த ஆரோக்கியத்துக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உனக்கு கொடுத்த ஊழியத்தில் அடுத்த வருஷம் வருவே அப்படிங்கிறத எப்படி நிச்சயிப்பாய்? உன் மேட்டிமை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. ஒரு டூர் போகிறாங்க, ஒரு போன இடத்துல அவங்க மறுபடியும் வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதையை கர்த்தர் மேட்டிமைன்னு அந்த அம்மாவுங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மேட்டிமையான எண்ணம் வரக்கூடாது. அந்த மேட்டிமையான எண்ணம் வர்றதுனால நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வை நாமளே கெடுத்துக்கிறோம். அல்லேலூயா. அந்த மேட்டிமை சிந்தை நமக்குள் வராதபடிக்கு நம்ம என்ன காரியத்தை செய்யணும், ஏன் மேட்டிமை ஒவ்வொருத்தருக்குடைய வாழ்க்கையில் வந்ததுங்கிற குறித்து தான் இந்த நாள் சில காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு இடத்துல பார்க்கிறோம், லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16 - 20 வரைக்கும் வாசிங்க. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம். இவன் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான். அவனுடைய நிலம் அருமையாய் விளைந்தது. விளைச்சலுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவன் யார்கிட்டையும் போய் பெருமை பேசவே இல்லைங்க. தன்னிடத்திலேயே அவன் பெருமை பேசிக்கொள்கிறான். ஏன் அப்படின்னா, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியங்களையும் பொருள்களையும் சேர்த்து வைத்து நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு தனக்குள்ளே அவன் பேசிக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய பார்வைக்கு அது மனமேட்டிமையாய் தோன்றுகிறது. உடனே அங்கே ஆண்டவர் கேட்குறாரு, நீ அதாவது இந்த நாள் ராத்திரியில் உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ எங்கே இருப்பாய்ன்னு சொல்லி. அல்லேலூயா. அவன் பாருங்க, இங்கே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அல்லேலூயா. ஒரு மனுஷன் விழுகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன வருது தெரியுங்களா? மனமேட்டிமை வருகிறது. மனமேட்டிமை வந்துருச்சு, எனக்கு ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மனமேட்டிமையாக இருக்கும்போது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உயர்வை அல்ல, நம்ம விழுதலுக்கு ஏற்ற பாதையில் நம்மளை கொண்டு போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த வசனத்தை வாசிங்க. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமையா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில விழுதலுக்கு முன்னானது ஒரு மனமேட்டிமை. எந்த சூழ்நிலையிலும் மனமேட்டிமை வரவே கூடாது. அல்லேலூயா. மனமேட்டிமையை நம்ம இந்த நாளில கட்டாயம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதுக்காக தான் ஆலோசனைகளை கொடுக்கிறார். மனமேட்டிமைக்குள்ள நம்ம பிரவேசிக்க கூடாது. மனமேட்டிமையை நம்ம எப்படி மேற்கொள்ளணும், மனமேட்டிமையை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதை குறித்து தான் பார்க்கிறோம். வேதத்தில் இன்னொரு பகுதியில் பார்க்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 2 மனிதர்கள் ஜெபிக்க போறாங்க. அந்த வசனங்களை வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பரிசேயன் பாருங்க எப்படி ஒரு ஜெபம் பண்றாங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன், பக்கத்தில் இருக்கிற இந்த ஆயக்காரனை போல இராதபடிக்கு உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி ஒரு மேன்மையான மனசுக்குள்ள ஒரு மேட்டிமையான ஒரு காரியத்தோடு அவங்க ஜெபிக்கிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்கவே இல்லை. ஆனா ஆயக்காரன் பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதுனால அவனை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் நம்மையும் மறந்து அநேக நேரங்களில் நம்முடைய மனம் மேட்டிமை அடைந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மேட்டிமை அடைகிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நம்மை பார்க்கும்போது தூரத்தில் தான் வச்சு பார்க்குறாருங்களாமா. பின்னாடி வசனங்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, மேட்டிமை உள்ளவர்களை கர்த்தர் அருவருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அருவருக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை உள்ளவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆண்டவர் பாருங்க வேற யாரையும் எதையும் சொல்லல. மனமேட்டிமை உள்ளவன், பெருமை உள்ளவர்களுக்கு கூட கர்த்தர் என்ன பண்றாருங்க? எதிர்த்து நிற்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிரிலையாவது எதிர்த்து நிற்கிறார். ஆனா மனமேட்டி உள்ளவனை பார்க்கும்போது நம்ம அருவருப்பான காரியங்களை பார்ப்போமா?
பார்க்க மாட்டோம். அந்த அருவருப்பை அது போல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, மேட்டிமையான உள்ளவர்கள், மேட்டிமை எண்ணம் கொண்டு இருக்கிறவங்கள கர்த்தர் அருவருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே நம்ம அந்த ஆசீர்வாதத்தின் பாதையில் இருக்கிறோம். என்னால் முடிஞ்சது அப்படின்னு உலகம் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவத்தில் என்ன இல்லை தெரியுங்களா? உன்னால் முடியுங்கிற அந்த எண்ணமே இல்லை. அல்லேலூயா. தேவனால் கூடும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். அல்லேலூயா. உலக மனுஷன் சொல்லலாம் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் படியா பார்த்தீங்கன்னா எப்போதும் தேவனால் மாத்திரமே கூடும். தேவனையே சார்ந்து இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி பிடிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை இது மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மன மேட்டிமைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பேதுரு இடத்துல ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு. இப்படியாக ஆண்டவர் அடிக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார்னு அநேக காரியங்களை சொன்ன உடனே பேதுரு உடனே முந்தி சொல்றாரு பாருங்க, யார் உம்மை பின்பற்றாவிட்டாலும் உம்மை நான் பின்பற்றுவேன். இது பாருங்க, ஆண்டவரே நான் உங்களை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரேன்னு சொல்றது ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட். ஆனா பேதுரு ஒரு ட்விஸ்டோட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, யார் உம்மை பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் நான் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்றாரு. முதல்ல பயந்து ஓடி போகிறவரை யாருங்க? பேதுரு தான். அதாவது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அல்லேலூயா. அந்த மனமேட்டிமை வந்துருச்சுன்னா மனுஷன் காணாம போயிடுவான். பேதுரு அப்படிதான். எல்லாரும் வந்தாங்க, வேலைக்காரிக்கு முன்பாக மறுதளிக்கிறான். 2 தடவை 3 தடவை நல்லா மறுதளிச்சு ஓடியே போயிடுறார். ஆனா பிற்பாடு பார்த்தீங்கன்னா மனம் கசந்து அழுததுக்கு பிற்பாடு தேவன் சேர்த்து கொண்ட பிற்பாடு தான் அவர் வழி நடத்துகிறார். அந்த மனம் திரும்புதல் அடைந்த பிற்பாடு தான் பேதுருவின் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமானார்கள். ஆனால் பேதுருவுக்குள்ள இருந்தது என்ன தெரியுங்களா? அந்த மன மேட்டிமை இருந்ததுனால பேதுருனுடைய வாழ்க்கை அழிந்து, அதாவது நெருக்கடிக்குள்ள போனது. அல்லேலூயா. பேதுருக்கு விழுந்து போக காரணம் என்னன்னா ஒரு பெரிய மனமேட்டிமை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனமேட்டிமை வரும்போது நம்ம சறுக்கல்ல போயிடறோம், விழுந்து போகிறோம். கர்த்தர் கொடுக்கிற உயர்வின் பாதையில நம்மால் கடந்து போகவே முடிகிறது இல்லை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். 138ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ள பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். ஆனா ஒருத்தனுக்குள்ள மேட்டிமை வந்துருச்சு அப்படின்னா அவனை நோக்கி பார்க்கிறதே இல்லை, தூரத்தில் இருந்து அறிகிறார். அங்கேயே நின்னுக்கிறார். ஏன் அப்படின்னா தூரமா இருக்கும்போது இந்த மனுஷன் அருவருக்கிற மனுஷன், இவன் இடத்துல நான் போகவே கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் தூரத்திலே இருந்து அந்த அவன் மனமேட்டிமையை அறிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஒருவனுக்குள்ள மனமேட்டிமை வந்துருச்சு அப்படின்னா அவனை மீட்டு எடுக்கிறதுக்கு ஆண்டவர் தான் வரணும். அவரே தூரத்தில் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க? யோசிச்சு பாருங்க. ரொம்ப மிக நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலை. ஆகவே தான் அந்த மனமேட்டிமை நமக்குள் வரக்கூடாது என்கிறதுல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே 18ஆம் சங்கீதத்தில் 27வது வசனம் வாசிங்க. 18:27. தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். எப்பவும் மேட்டிமையான, தனக்கு அது இருக்கு இது இருக்கு அந்தஸ்து இருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அந்த மேட்டிமையாய் நம்ம நடக்கும்போது கர்த்தர் தம்முடைய மேட்டிமையான கண்களை எல்லாம் தாழ்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்னங்க மேட்டிமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் ஏதோ வசன வார்த்தை இருக்கிறதுனால தான் அவர் நம்மோடு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஒரு வீடு இருக்கலாம், எனக்கு சொந்த வீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு மேட்டிமை, சொந்த வேலை, நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வருமானம், ஒரு ஆசீர்வாதம், சில இடங்களை வாங்கும்போது, சில பொருள்களை வாங்கும்போது நமக்குள்ள அந்த மேட்டிமை சிந்தை வரக்கூடாது என்பதை தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. மேட்டிமையான சிந்தை நமக்குள்ள வரவே கூடாது. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் அநேக காரியங்களை வெறுக்கிறவரா இருக்கிறார். அதில் முதல் காரியமாகவே மேட்டிமையை தான் வெறுக்கிறார். வாசிப்போம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன முதல்ல பாத்தீங்கன்னாவே மேட்டிமையான கண். அல்லேலூயா. அநேக காரியம் 6-7 காரியங்கள் இருக்கு. அதுல முதல்ல ஆண்டவர் பிடிக்காதுன்னு சொல்றது தெரியுங்களா? மேட்டிமையான கண், மேட்டிமையான இருதயம், மேட்டிமையான சிந்தை, மன மேட்டிமை. இன்னைக்கு அந்த மன மேட்டிமை நமக்குள் பிரவேசிக்க கூடாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு இப்படியா எழுதுகிறார். வாசிங்க.
இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். பாருங்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. மன மேட்டிமை வந்துருச்சு அப்படின்னு வைங்க, நான் அசாத்தியமானவன், நான் பலவான்னு சொல்லி நமக்கு நாம எல்லாமே ஆண்டவரிடத்தில் ஜெபமெல்லாம் குறைஞ்சிரும். நம்ம வேதத்தை வாசிக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும், கர்த்தரை தேடுகிறதெல்லாம் குறைஞ்சிரும். நம்ம என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்திரம் நமக்குள்ள வந்துடும். நான் நிற்கிறேன். அதான் பவுல் சொல்றாரு, கொரிந்து சபையில் அப்படிப்பட்ட ஜனங்க இருந்திருக்காங்க. ஆக சொல்றாரு, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நம்ம விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீதிமான் 7 தரம் விழுகிறான், தூக்கி விடுங்க ஆண்டவரே அப்படின்னு. உண்மையாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் சொல்லுவேன், ஆண்டவரே நீதிமான் 7 தரம் விழுகிறான், தூக்கி விடுங்க ஆண்டவரே. இன்னொரு காரியத்தையும் சொல்றேன், என்னன்னா பாதை முழுவதும் நெய்யாய் பொழிகிறீர் ஆண்டவரே, அதனாலதான் வலிக்கி வலிக்கி விழுந்துட்டே இருக்கிற ஆண்டவரே, நீ கொஞ்சம் எண்ணெயாவது ஊற்றிருக்கலாம். எண்ணெயிலேயே வழுக்குவோம், நெய் பொழிஞ்சா எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. பாதை எங்கும் நெய்யாய் பொழிகிறீர் ஆண்டவர். எத்தனை தடவைங்க தூக்கி விடுவார்? அல்லேலூயா. எந்த பாவத்திலிருந்தும் தூக்கி விடுவார். ஆனா மனமேட்டிமை வந்துருச்சுன்னு வைங்க, தூக்கியெல்லாம் விட மாட்டார், ஒப்பு கொடுத்துருவார். அல்லேலூயா. அந்த மனமேட்டிமை நமக்குள் பிரவேசிக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஏதோ செய்தி எடுக்கலான்னு நினைச்சேன், ஆனால் தேவன் ஒரு எச்சரிப்பின் செய்தியை தான் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மை நாம் சரி செய்து கொள்ளுவோம். அந்த மனமேட்டிமை நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லலை, வரக்கூடாது என்கிறது தான் இன்னைக்கு ஒரு சிறந்த செய்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அல்லேலூயா. மனமேட்டிமை எப்போது வரும் அப்படின்னா, முதல்ல நம்ம பலப்பட்டதுக்கு அப்புறம் வருங்க. நம்ம பலவீனமாக இருக்கிறோம், கடனில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம்னா எது வராது தெரியுங்களா? ஆண்டவருடைய சமயத்தில் தான் விழுந்து கடந்து புலம்பிக் கொண்டே இருப்போம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு, நிவர்த்தி ஆயிருச்சு. இந்த பாருங்க, களஞ்சியமெல்லாம் நிரம்பின மனுஷன் எப்படி ஆத்மாவோட பேசுகிறான், அந்த மாதிரி நம்மளுடைய பேச்செல்லாம் மாறும்போது, நாம் பலப்படும் போது தான் நமக்கு மனமேட்டிமை முதல்ல வரும். அல்லேலூயா. அது ஒரு ராஜாவுக்கு வந்ததுனால அவன் என்ன ஆனான்னு பார்க்கிறோம். அந்த ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். அல்லேலூயா. இங்க ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம், உசியா என்கிற ராஜா. ராஜா எவ்வளவு வயசுல ராஜா ஆகிறாருன்னு பாத்தீங்கன்னா 16 வயசுல அவர் ராஜாவாயிட்டார். அவர் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்றாருன்னா 52 வருடங்கள் ராஜ்யபாரம் பண்றார். ஏறக்குறைய 68 வருடம் அவன் வாழ்க்கை நடத்துகிறவனா இருக்கு. 68 வருடம் அவன் வாழ்கிறவனா இருக்கிறான். இங்கே உசியாவினுடைய சில நல்ல குணங்களை பார்க்கிறோம். 2 நாளாகமும் அதுல 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து, முதல்ல தகப்பன் ஆகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்கிறவனா இருக்கிறான். சின்ன வயசுலயே ராஜாவாயிட்டான். சின்னதிலிருந்து அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறவனா இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் தாயார் வழி நடத்துகிற பிரகாரம் தன் தகப்பனை போல கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாவற்றிலும் செம்மையானதை முதல்ல செய்யறான். பாருங்க 2வது அதுல 5வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். ஒரு மிகப்பெரிய ராஜா ஆண்டவரை தேட எப்போ மனது இணங்கியே இருக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவன் தேடுகிறவனா இருக்கிறான். அது எப்படின்னா, தேவனுடைய தரிசனங்கள் புத்திமானா இருக்கிற சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அல்லேலூயா. எப்பவும் ஆண்டவரை தேடுகிற ஒரு பிள்ளையாய் காணப்பட்டான். முதல்ல பார்க்கிறோம், தகப்பனை போலவே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அடுத்தது பார்க்கும்போது ஊழியருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறவனா இருந்தான். பாஸ்டருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செவிசாய்க்கிறவனா இருக்கிறான். 3வது ஒரு காரியத்தை செய்யறான் பாருங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியத்தை வைக்க பண்ண, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் அவன் தேடுகிறவனா இருக்கிறான். ஒரு ராஜாவா இருக்கிறாரு. அப்பா எப்படி ஆண்டவரை தேடினாரோ அது போலவே தேடுறாரு. ஊழியக்காருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுறாரு. ஆண்டவர் பார்க்கிறார், இவ்வளவு அருமையான மகன் அப்படின்னு சொல்லி இவர் செய்த காரியத்திற்கு ஆண்டவர் ஒரு பதில் நன்மை செய்யறார். பதில் நன்மை பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தியரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகூனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். எந்த இடத்துல இவர் போரிட போனாலும் சரி, அங்க ஜெயிக்கும்படியாக கூடவே ஆண்டவர் துணை நிற்கிறவரா இருக்கிறார். காரணம் என்னன்னா, அப்பாவை போலவே உசியா என்னை தேடுகிறான், தகப்பன் ஊழியக்காரருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார், அருமையான உசியாவா இருக்கிறாருன்னு சொல்லி அங்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா
போருக்கு போகும்போது கூடவே துணை நிற்கிறவராக இருக்கிறார். அதில் அடுத்த வசனம் வாசிங்க, 8வது வசனத்தை வாசிப்போம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலன் கொண்டான். அவன் மிகவும் பலன் கொண்டான். அல்லேலூயா. தேவன் அவனை மிகவும் பலம் கொள்ள செய்கிறவரை 2வது காரியத்தை செய்கிறார். 3வது காரியத்தை பார்க்கும்போது அவன் இங்க 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க. உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். கோபுரங்களை கட்டுவதற்காகவும் அநேக துறவுகளை வெட்டுவதற்காகவும் அவனை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் அவனுக்கு ஆசீர்வாதம். காரணம் யார் இருக்காங்க துணையாங்க? கர்த்தர் துணையா இருக்கிறார். இவனும் கர்த்தரை தேடுகிறான். கர்த்தரை அருமையாய் வந்து அவனுக்கு துணை நின்று எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறாங்க. அவன் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இவன் மிகப்பெரிய ஒரு புத்திமானா இருக்கிறான். தாவீது கவன்கல்லை வைத்து கோலியத்தை ஜெயித்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை எல்லாம் அவன் கேட்டு அதெல்லாம் ஆராய்ந்ததுனால இவன் என்ன பண்றான்னா, இவனுடைய போர் வீரர்களுக்கெல்லாம் கவன்கல்களை கூட கர்த்தர் கொடுக்கிறார். அவன் அப்படிப்பட்ட கவன்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அநேக காரியங்களை இவன் செய்கிறான். இவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இவனுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் ரொம்ப அதிகமா பெருகிருச்சு. உசியா ராஜானா எல்லாருக்குமே தெரியும். எகிப்தினுடைய எல்லை மறைக்கும் உசியாவின் ராஜாவினுடைய பேர் பிரஸ்தாபம் பெற்றுச்சு. இவ்வளவு மதிப்பும் பெருமையும் ஆச்சரியமா அவனுக்கு கிடைச்சதுனால இவன் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம எதைய செய்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு அசாத்திய எண்ணம் அவனுக்குள்ள பிரவேசித்தது. அல்லேலூயா. கர்த்தர் எதற்கு நம்மோடு துணை இருக்கிறார் அப்படின்னா, நம்ம அவருக்கு பிரியமானதை செய்யும் போது மட்டும்தாங்க அவர் நமக்கு துணை நிற்பார். நம்ம எதைய செஞ்சாலும் அவர் துணை நிற்க மாட்டார். அல்லேலூயா. இது யார் ஏமாந்து போயிட்டாங்க தெரியுங்களா? உசியா ஏமாந்து போயிட்டார். ஊழியக்காரருடைய அந்த ஆசாரிய பணியை உசியா துணிந்து செய்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்தது உசியாவையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய வாழ்க்கையும். ஆனால் உசியா என்ன நினச்சிட்டாருன்னா, நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், ஏன்னா கர்த்தருக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோம் அப்படின்னு அவன் எல்லை மீறுகிறவனாக இருக்கிறான். அதுதாங்க மனமேட்டிமை. அல்லேலூயா. நமக்கு கொடுத்த எல்லையில் நம்ம இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. நம்ம கொடுத்த ஸ்தானத்தை தாண்டி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. அந்த அருவருப்பை உசியா ராஜா செய்தான். உடனே அவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரத்தில் ஒரு வியாதி வந்தது. அவன் ராஜாக்களோடு கூட அவன் அடக்கம் பண்ணப்படவில்லை. தூரம் பக்கத்தில் போய் தான் அடக்கம் பண்ணுறாங்க. அவனுடைய வாழ்க்கையே அர்த்தமில்லாமல் போனது. காரணம் என்னன்னா, ஒரே காரியம், மனமேட்டிமை. அல்லேலூயா. கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸு, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பற்று வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன பிரவேசிக்க தெரியுதுங்களா? மனமேட்டிமை வருகிறது. அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எதையை சொல்லும் போதும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது, கர்த்தருடைய தயவு இருக்கிறது, கர்த்தராலேயே எல்லாம் வந்ததுன்னு சொல்லி அவரை முன்னிட்டு வாழும்போது நமக்கு எந்த இக்கட்டும் நெருக்கடியும் வரவில்லை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரையே உயர்த்த வேண்டும்ங்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னால் முடியும் அப்படின்னு நம்ம சுயம் வெளிப்பட்டுச்சுன்னா அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. வேதத்தில் இன்னொரு பகுதியில் நம்ம பார்க்கிறோம், நெபுகாத் நேச்சாரும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவன் செய்கிறவனாக இருக்கிறான். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத் நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல் மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. வேதத்தில் இங்கே பார்க்கும்போது தானியேல் அந்த நெபுகாத் நேச்சார் என்ன காரியத்தை செய்கிறார் அப்படின்னா, பாபிலோன் அரண்மனையில் அவர் உலாவிக் கொண்டு இருக்கும்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதானத்துக்கென்று ராஜ்யத்திற்கென்று அரண்மனையாக நான் கட்டிய மகா பாபிலோன்னு சொல்றார். ஆண்டவருடைய பார்வையில் அது அருவருப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நெபுகாத் நேச்சர் பாருங்க, யாருடைய குடும்பத்தையும் கெடுக்கல, யாருடைய வாழ்க்கையிலும் இடைப்படல, யாரையும் கொள்ளையடிக்கல, யாரையும் மோசம் போக்கல. இவன் தான் வீட்டில் தன்னுடைய அரண்மனையில் மேலே உலாவிக் கொண்டு இருக்கிறான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்கிறான்.
கர்த்தர் பாருங்க, அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்க 31வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, தருணமே கொடுக்கல ஆண்டவர், அந்த வாயின் வார்த்தை அப்படியே இருக்கு பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரின்றி தள்ளப்படுவாய். ஆண்டவருக்கு அது மிகவும் பிடிக்காத விஷயம். நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து, உன்னை இந்த ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளி விடுகிறேன், நீ மனுஷனா கூட இருக்க மாட்டா, மிருகமாய் மாறி. அவனோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அநேக வருடம் மிருகத்தை போல இருக்கிறான். அவனுடைய முடியெல்லாம் எப்படியாச்சுங்களாமாங்க, கழுகினுடைய சிறகுகளை போல மாறிட்டுறாமாங்க. நிகங்களெல்லாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்து அவன் சரீரம் பூரா பனியில் நனைந்து ரொம்ப இக்கட்டான நிலைமை. காரணம், அவனுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டிருந்த மனமேட்டிமை. தன்னால தான் இந்த பாபிலோன் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் ஸ்தானத்தையும் தான் பிடித்து கொண்டதினால கர்த்தர் அவனை என்ன பண்றாருங்க, அந்த இடத்திலிருந்து அவனை தள்ளி விடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். அல்லேலூயா. யோபு எத்தனை சந்திச்சிருப்பாருங்க. யோபு அருமையா சொல்றார். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க. துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். யோபு அருமையா சொல்றார், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். அல்லேலூயா. அநேகருடைய மேட்டிமையான புயங்களை கர்த்தர் என்ன பண்றாருங்க, முறிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நாம நினைச்சுக்கிறோம் அவன் பெருமைக்கு செய்யறான், மேட்டிமைக்கு செய்யறான்னு. கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருக்கு தெரியுங்களா? 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யோபு 13:12. கர்த்தர் எப்படியாய் பார்க்கிறாருங்க. உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்களை சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம். உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியலுக்கு சமானம். மண்ணு குவியல் கூட சொல்லலைங்க. சேறு குவிச்சு வச்சா எப்படி இருக்குங்க, நிக்குங்களா? நிக்கவே நிக்காது, அப்படியே தரையோட ஓடிரும். அப்படித்தான் நம்முடைய மனமேட்டிமை இருக்கு. அந்த மனமேட்டியை நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகிறது. யோபுவுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் இருந்தது, ஆனா அவர் ஒருபோதும் மேன்மை பாராட்டவே இல்லை. ஆனா யோபுவுக்கு முன்பாக அநேகர் மேன்மை பாராட்டினதுனால யோபு சொல்றாரு, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியலுக்கு சமானமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மேட்டிமையை நம்ம விட வேண்டும் என்கிறது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நேபுகாத்நேச்சார் அந்த வாழ்க்கையில் அப்படிதான் நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லி அந்த மேட்டிமையோடு அவன் இருந்தான். அநேக நாட்கள் அவன் அப்படியாக மனிதனை விட்டு தள்ளப்பட்டு மிருகமாய் அலைந்தான். பிற்பாடு அவனுக்கு புத்தி தெளிந்து கர்த்தர் அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்த போது அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். பாருங்க, தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. 37. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை என்ன போல் அகந்தையாய் நடக்கிறவர்களுக்கு தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். யாரையும் தாழ்த்த அவராலே ஆகும். அல்லேலூயா. அவன் தாழ்த்தப்பட்டதுனாலையும் அகந்தை அவனுக்குள்ள இருந்ததுனாலும் மன மேட்டிமையினால பெருமையா பேசினதுனால அவன் வாழ்க்கை தாழ்த்தப்பட்டு போனது. புத்தி தெளிந்த பிற்பாடு அவன் மனிதனாய் மாறுகிறான். அப்போதான் அவன் சொல்றான், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அல்லேலூயா. எதற்குங்க இந்த நெருக்கடி? மனமேட்டிமை வந்துருச்சுன்னா தான் இந்த இக்கட்டு. அல்லேலூயா. அந்த மனமேட்டிமை நமக்குள் பிரவேசிக்காதபடிக்கு நம்மை நாமே காத்து கொள்ளுவோம். அல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சார் இவ்வளவு பிரச்சனை, அவன் வாயின் வார்த்தையினால அவன் வாழ்க்கையே கெட்டு போச்சு. ஆனா இவனுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இவனுடைய பையன் வர்றான் ஆட்சிக்கு. அப்பா தான் இவ்வளவு பெரிய தவறு செய்து வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாரு, நம்மளாவது சரியா இருப்போம் அப்படின்னு இருக்குல்ல. மகனும் அதே தவற செய்யறான் பாருங்க. அந்த வசனங்களை வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21 வசனம் வாசிங்க. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. இது யாருன்னா நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சாருடைய இருதயம் மேட்டிமையாகி நேபுகாத்நேச்சாருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது நேபுகாத்நேச்சார் அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். நேபுகாத்நேச்சாருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. இது யார் சொல்றாங்கன்னா ஊழியக்காரர், தேவனுடைய மகன். இங்க
நேபுகாத்நேச்சாரின் மகன் இடத்துல பேசிட்டு இருக்கிறார். பெல்ஷாத்சார் இடத்துல இந்த காரியங்களை சொல்றார். உங்க அப்பா எப்படி விழுந்தாருன்னா, அவர் இருதய மேட்டிமையானது, அவருடைய ஆவி கர்வத்தினால விழுந்து போனது. அவர் தம்முடைய சிங்காசனத்திலிருந்து விழுகிறதற்கு காரணம் என்னன்னா இருதயத்தின் மேட்டிமை. அல்லேலூயா. அதே காரியம் அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார். உங்க அப்பா மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. அவருடைய இருதயம் மிருகங்களின் இருதயத்தை போல ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். அப்பா பாருங்க, ராஜா யாரோட போய் சந்தரிச்சிருக்கிறாருங்க? ஆண்டவர் எப்படி அருவருத்து தூரத்திலிருந்து பார்த்து அவனை ஒதுக்கிட்டாரு பாருங்க. காட்டு கழுதைகளோடு சஞ்சரிக்கிற மாவா பாபிலோனை கட்டின நேபுகாத்நேச்சார். அல்லேலூயா. அந்த மனமேட்டிமையினால அவன் காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தான். உன்னதமான தேவன் மனுஷன் ராஜ்யத்தை ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதில் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்த்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. 22வது வசனத்தை வாசிங்க. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால், இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால், இதையெல்லாம் அறிந்திருந்தும் இது எல்லாவற்றையும் நீர் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல், உமது இருதயத்தை நீர் தாழ்த்தாமல், பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். இவரு ஒரு தவறு செய்யறார். பரலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக உம்மை நீர் உயர்த்தினீரே. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையை அவ்வளவு பார்த்தும் இந்த பெல்ஷாத்சார் எப்படி இருக்கிறாருங்க? பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரும் உயர்த்தினாரு. நேபுகாத்நேச்சாராவது என்ன பண்ணாங்க? பிற்பாடு அந்த மனங்கசந்து தேவன் அவருக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். ஆனால் அவனுடைய பிள்ளை இத்தனையும் பார்த்ததுக்கு பிற்பாடும் அங்கே தகப்பனுடைய வாழ்க்கையில் என்னென்ன சந்தித்ததுன்னு எல்லாம் பார்த்துட்டும் தன்னுடைய இருதயத்தில் அவன் மேட்டிமை கொண்டதினால ஆண்டவர் அவனை கைவிட்டார். அவன் அந்த நாளில் அவன் மரித்து போகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. இந்த அவனுடைய வாழ்க்கை விழுந்து போக காரணம் என்னங்கன்னா மனமேட்டிமை. அல்லேலூயா. மனமேட்டிமையுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அல்லேலூயா. விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கை இழந்து போக காரணமே மனமேட்டிமை தான். சரி, நேபுகாத்நேச்சார் என்கிற உசியா ராஜாவும் அப்படி இருக்கிறார். நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜாவும் இப்படியே இருக்கிறார். பெல்ஷாத்சார் ராஜாவும் இப்படியே இருக்கிறார். ராஜாக்களுக்கு தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு ராஜாவும் அதே போல தான் இருக்கிறார். அந்த ராஜாவை பார்த்துட்டு அப்புறம் ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா, அவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு மனமேட்டிமை முதல்ல வரவே இல்லைங்க. இவர் நல்லா அருமையான ராஜா. அந்த தேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக வாழ்ந்துட்டு இருக்காரு. கர்த்தருக்கு பிரியமாகவே நடந்து கொண்டு இருக்கிறார். இவர் பண காசை முதல்ல ஆச்சரியமா எண்ணவே இல்லை. இவருக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வருகிறது. ஒரு வியாதி வந்த உடனே ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீர் இந்த நாளில் நீ மரித்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறந்துருவேன்னு சொன்ன உடனே எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப பெரிய துக்கம் உண்டாயிருச்சு. உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விடுகிறார், மன்றாடுகிறார். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 15 வருஷத்தை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? கூட்டி கொடுக்கிறார். இப்போ இல்லை, இன்னொரு 15 வருஷம் கழிச்சு தான் நீ மரிப்ப, 15 வருஷம் உனக்கு நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ஆண்டவர் காலத்தை கூட்டி கொடுக்கும்போது அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு வியாதி வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு நெருக்கடி வருது, ஒரு கடன் வருது, இக்கட்டு வருது. ஆண்டவர் அதிலிருந்து நம்மளை தப்பு வைக்கிறாருன்னா இதிலிருந்தே தப்பு வச்சுட்டாரு, இன்னொரு பிரச்சனையில் நம்ம அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்துட்டாருன்னா இனி அவர் அதில் ஒரு உபகாரத்தை எதிர்பார்க்கிறாருன்னு வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்காக சுகம் கொடுத்துட்டாருன்னா, நான் ஆரோக்கியமாயிட்டேன், என் பக்கத்து பெட்டுக்காரரு அவரும் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோனில் பேசணும், அவரும் நல்லா தான் இருக்கிறார், அவர் என்ன சர்ச்சுக்காக போறாரு, நானும் அப்படித்தான் இருக்கிறேன், நானும் நல்லாவும் இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வியாதியினுடைய அந்த வீரியத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வைங்க, மலைமலையாக கண்ணீர் விட்டு கதறி எப்படியெல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் சுகமடைந்து கொஞ்சம் பலம் அடைஞ்சிருச்சுன்னு வைங்க, ஆண்டவரை தேடவும் மாட்டாங்க. வாங்க வீட்டுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வரலன்னா, நீ போயிட்டு வா, நான் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு டிவியில் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க, கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. தேவனை தேடுகிற இருதயம் இல்லாதபடி இருக்கிறாங்க. இங்க எசேக்கியா ராஜா அப்படிதான் இருக்கான். என்னன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறான். கர்த்தரிடத்துல போய் கர்த்தரிடத்துல மன்றாடுகிறான். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு உடனே அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, அற்புதம் கொடுத்திருந்தா பரவாயில்ல, கூடவே ஆண்டவர் ஒரு ப்ரமோஷன் கொடுப்பார். அதுதான் அவரோட வீக்னஸ் பாயிண்ட். என்ன சொல்றாருன்னா 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன்னு சொன்ன உடனே அப்போ இவனுக்கு என்ன தைரியம் இருக்கும் பாருங்க. நமக்கெல்லாம் நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்மளால கையிலேயே பிடிக்கவே முடியாது.
ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற பயமெல்லாம் ஏன் இருக்காது தெரியுங்களா? அது அந்த கடைசி ஒரு 5 வருஷத்துல ஆண்டவரை தேடினால் போதும் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம நாட்கள் நியமித்துக் கொள்வேன். ஆண்டவர் எசேக்கியா கிட்ட சொல்றார், 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன்னு நினையாவே எசேக்கியா தலகால் புரியாம அவர் ஓடுகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனமேட்டிமையினால ஒரு தவறை செய்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆண்டவர் ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறாங்கன்னா அந்த உபகாரத்திற்கு தக்கதாய் அவன் நடக்கவே இல்லை. அவன் மனமேட்டிமையா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அந்த வேலை நேரம் போக மீத நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து தேவனுடைய வேதங்களை வாசித்து கர்த்தருடைய ஊழியத்தில் நின்று எல்லா காரியத்துக்கும் நிற்க வேண்டும்ன்றதுக்காகவே கர்த்தர் நம்ம எதிர்பார்த்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கிறாருன்னா அது ஜெப வீடாக அங்கீகரிக்கப்படணுங்கிறதுக்காக கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா அந்த காரியத்தில் கர்த்தர் எந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும்ங்கிறத அவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இதில் உங்க நாமம் எங்க இடத்துல மகிமைப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடத்துல அதை வேண்டிக் கொள்கிறவர்களா இருக்கணும். எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை நீ ஜாலியா இரு, என்ஜாய்மெண்டா இருன்னு சொல்லி 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு 15 வருடத்தை அவனுக்கு கூட்டி கொடுத்தா அதன் மூலமாய் தேவன் எதையோ எதிர்பார்த்து இருக்கிறார். அது முக்கியம். நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு காரியத்தை ஒன்று கொடுத்திருக்கிறாருன்னா கர்த்தர் உங்களுக்கு கிட்ட எதை எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் பேசுகிறார். அல்லேலூயா. எனக்கு கிடைச்சிருச்சுங்க, என் பிள்ளைக்கு கிடைச்சிருச்சுங்க, என் யாருக்குமே கிடைக்காத ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருச்சுங்க அப்படின்னா கர்த்தர் உங்களிடத்தில் எதையோ எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், 5 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கிறையே, 3 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கிறையே, நான் எல்லாம் படித்து முடிச்ச ஒரே மாதத்தில் நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு எதை எதிர்பார்த்துக்கிறார் அப்படின்னா அந்த வேலைக்கு போகும்போது தசமபாகம் கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு ஏதோ உதவி செய்கிறீங்க, ஆண்டவர் இடத்துல ஏதோ நீதியாக நடக்கிறீங்க, சில காலம் வேலைகளை செய்துட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு போகிறோம். இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை கொடுக்குறாருன்னா வீடு இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காகவே கூட வீடு கொடுத்துருக்கலாம். நம்ம ஒரு மச்சு வீட்டில் நம்ம இருக்கிறோமே, நம்ம வீட்டை யாருக்கு திறந்து கொடுக்குறோங்கிற எண்ணம் நமக்கு வராட்டி பரவாயில்ல. நம்ம சுகமாக இருக்கும்போது எத்தனை பேர் கூரை வீடுகளையும் ஓட்டு வீடுகளிலும் சாலைகளிலும் படுத்திருக்கிறாங்களே, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டுங்கிறதுக்காகவே கர்த்தர் நம்ம ஒரு காரியத்தை கொடுத்துருக்கலாம். நமக்கு ஒரு நல்ல வாகனங்களை கொடுத்துருக்கும் போது ஆண்டவர் எத்தனையோ பேர் வாகனம் இல்லாமல், அதாவது வாழ்க்கையே இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு வாகனங்களை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவர் கொடுத்த உபகாரம் அது என்னவா இருக்கலாம். ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் கொடுத்தின ஒரு சுமை. அல்லேலூயா. அந்த காரியத்தை அந்த திட்டத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். எசேக்கியா ராஜா அந்த திட்டத்திலிருந்து வழி விலகி போனான். 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அவனுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்தில் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, மனாசே. மிகவும் மோசமான ஒரு மனிதனாக இருக்கிறான். 2வது பார்த்தீங்கன்னா இவனுக்குடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை உத்தமமாய் தேடிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய உத்தமம் குறைஞ்சு போச்சு. இவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு பாபிலோன் ராஜா ஆட்களை அனுப்பி விசாரிச்சுட்டு வாங்க, அந்த ராஜா வியாதியாக இருக்கிறாருன்னு வர்றாங்க. விசாரிக்க வந்தவங்களை வாங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்குள்ள இருக்கிற பீரோவை பாருங்க, என் உள்ள இருக்கிற ஷோகேஸ் பாருங்க, உள்ள இருக்கிற அதாவது போர் தளவாடங்களை பாருங்க, எல்லாத்தையும் சொல்றான் பாருங்க. அந்த வசனங்களை எடுத்து வாசிப்போம். எல்லாவற்றையும் காண்பிக்கிறவனா இருக்கிறான். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. யாரினால் உண்டாயிருந்தது? கர்த்தரினாலதான் அதெல்லாம் உண்டாயிருந்தது. எசேக்கியாவுக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகாத்திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்றாரு. இவ்வளவு காரியத்தையும் பாபிலோன் ராஜா ஆட்களை அனுப்பி அங்க விசாரிக்க சொல்றாரு. அந்த விசாரணைக்காரன் இடத்துல எல்லாவற்றையும் அவன் காண்பிக்கிறவனா இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் காண்பித்தான்னு வேதம் சொல்லுகிறது.
ஒருத்தன் இவனை வியாதியா இருக்கிறீங்க, நீங்க பரவாயில்லையா, நல்லா இருக்குதான்னு கேட்டு ஒருத்தன் விசாரிக்க வந்திருக்கிறன்னா அவனிடத்துல என் வியாதியெல்லாம் சுகமாயிருச்சு, கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், என்னுடைய ஆயுசு நாட்களை கூட்டி இருக்கிறார், எதையுமே அவன் சொல்லல. என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய ஆசீர்வாதங்களை பாருங்க, என்னுடைய வீரத்தை பாருங்க, என்னுடைய பலத்தை பாருங்க, என்னுடைய ஞானத்தை பாருங்கன்னு சொல்லி எசேக்கியா தன்னுடைய அத்தனை காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக அந்த ஜனத்திற்கு முன்பாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பார்வையில் அது பொல்லாங்காய் தோன்றிற்று. அல்லேலூயா. அவன் மன மேட்டிமையாய் நடந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 2 ராஜாக்கள் 20:12-13. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், தங்கள் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுதசாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. எதிராளி விசாரிக்க வந்திருக்கிறான். விசாரிக்கிற இடத்துல நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பல. எவ்வளவு பெரிய மனமேட்டிமை அவனுக்குள் வந்திருக்கு பாருங்க. தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே காட்டியிருக்கிறான். பொக்கிஷங்கள், வெள்ளி பொண்ணு கந்த வர்க்கம், நல்ல பரிமள தைலம், ஆயுத சாலைகள், பொக்கிஷங்களை எல்லாம் காட்டி அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தின் எங்கும், ராஜ்யம் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத கூட கொண்டு போய் காட்டிட்டு வர்றான்னா கர்த்தர் அதை பார்த்துட்டு சொல்றார், நீ மனமேட்டிமையாய் நடக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும் நம்முடைய நடக்கையும் மனதில் எழும்புகிற எண்ணங்களையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மன மேட்டிமை அவனுக்குள்ள வந்ததுனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவனுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். நெருக்கடி வருகிறது. அல்லேலூயா. நெருக்கம் வருகிறது. காரணம் என்னன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, நான் எதிர்பார்த்த உபகாரத்தின்படி நீ நடக்கல. அல்லேலூயா. அந்த 2 நாளாகும் 32ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். 32:25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு உபகாரத்தை எதிர்பார்க்கிறார். இப்ப மனமேட்டிமையிலிருந்து நம்ம அப்படியே அடுத்தது எங்க போறோம்னா உபகாரத்திற்கு போகிறோம். தேவன் ஒரு உபகாரத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் ஒரு நன்மை செய்யும் போது அதற்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க? பதில் நன்மையை எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நமக்கு நன்மை கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நன்மைக்கு நம்ம அவருக்கு விட்டு விலக்கி நம்ம அந்த நன்மை எனக்கு போதும்னு சொல்லி மனமேட்டிமையா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் அதையே அருவருக்கிறவராக இருக்கிறார். வயது முதிர்ந்த நாட்களில் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. இன்னைக்கு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சொத்து பத்து எழுதி கொடுக்கறது, வீட்டை எழுதி கொடுக்கறது. இன்னைக்கு பிள்ளைகள் வீட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போடலை அப்படின்னா அரசாங்கம் சொல்லுது திரும்ப சொத்து யாருக்கு போயிருங்க? அப்பா அம்மாவுக்கு போயிடும். கண்டிஷனே இல்லை, நோ கண்டிஷன். அப்பா அம்மா திரும்ப சொத்துக்களை எடுத்துக்கலாம். வேதத்தில் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா ஆண்டவர் ஒரு உபகாரத்தை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த உபகாரத்தின்படி நம்ம நடக்காத போது அது மனமேட்டிமையாய் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இனி இடைபடவே முடியாதுங்கிற ஒரு நேரம் வருகிறது. அல்லேலூயா. எசேக்கியா அந்த உபகாரத்தை சரியா செய்யாம போயிட்டாங்க. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம் ஒரு இடத்துல அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ தேவ சமூகத்தில் வர்றான். மேட்டிமையான எத்தனையோ பேச்சு, அகந்தையான எத்தனையோ காரியங்கள் அவன் வாழ்க்கையில் பிரவேசிக்குது. அவன் அநேகர் நாள் குற்றப்படுத்தப்படுகிறா. தேவ சமூகத்திலேருந்து மனம் கசந்து அழுகிறா. மனம் கசந்து அழுகும்போது அன்னாள் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு பையனை கொடுங்க, அந்த பையனை உமக்கே நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடி விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல அவளை கடாய்ச்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு உபகாரத்தை அங்கே செய்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். என் மன விருப்பத்தின்படி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் அங்க கொடுத்திருக்கிறாருங்க.
ஆகையால் ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தது, பிள்ளை இல்லை. உடனே ஆண்டவர் இடத்துல கேட்கிறாங்க, ஒரு பொருத்தனையோட கேட்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க பிள்ளை கொடுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் பிள்ளையை கொடுத்துட்றார். ஒரு உபகாரத்தை அவர் கொடுத்துட்டாரு. அந்த உபகாரத்தின்படி நடவாமல் எசேக்கியா விழுந்து போனான். ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, உபகாரம் கிடைச்ச உடனே கர்த்தருக்கு ஏதாவது பதில் செய்யணும். ஆண்டவர் இந்த திட்டத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சாமுவேல பையன் எனக்கு கையில கொடுத்திருக்கிறாருன்னா முதல்ல அவர் திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அண்ணால் எவ்வளவு சிறந்தவள் பாருங்க. அவங்க திட்டத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக ஆண்டவரிடத்துல ஓடுகிறார். வேதத்துல நம்ம முதல்ல பார்க்கும்போது அண்ணாளுக்கு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஆனா பிற்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு சாமுவேலை அண்ணாள் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ரெண்டாவது காரியம் தான் ரொம்ப முக்கியம். அண்ணாளுக்கு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார், ஆனா கர்த்தருக்கு சாமுவேலை அண்ணாள் கொடுத்தார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்த உடனே இது இப்படி பாதுகாத்துக்கணும், அப்படி பாதுகாத்துக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், நம்முடைய ஆசீர்வாதங்களை பிடித்து கொள்ளணும். சரிதான். நாம திரும்ப அவரிடத்துல கொடுக்கும்போது அவரும் அதையே செய்யறாருங்க. அண்ணாள் கொண்டு போய் சாமுவேலை கொண்டு போய் கொடுத்த உடனே சாமுவேல் அவர் எப்படி வளர்த்துறாரு பாருங்க. அதுல 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். உண்மையாவே கர்த்தருக்கு முன்பாகனா சாமுவேலுக்கு முன்பாக யார் இருந்துட்டே இருக்கிறாங்க? கர்த்தர் இருந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கூடவே இருந்து அவனை வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவரோடு சாமுவேல் பணிவிடை செய்யறான்னா அங்க கர்த்தர் கூடவே இருந்து அவனை வளர்த்திட்டு இருக்கிறார். 21வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சந்நிதியில் வளர்கிறவனா இருக்கிறான். 26வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா உபகாரத்திற்கு பதில் உபகாரத்தை யார் செய்திருக்கிறாங்க? அண்ணாள் செய்திருக்கிறான். அந்த அம்மாவுக்குள்ள மனமேட்டிமை அந்த அம்மாவுக்கு இல்லைங்க. ஆனா மனமேட்டிமையோட அநேகர் அவங்களை திட்டி இருக்கிறாங்க. அதுல 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அண்ணாள் சொல்றா, பக்கத்து வீட்டிலையும் தன்னுடைய குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானம் உள்ளவர், அவர் செய்கையெல்லாம் யதார்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் யதார்த்தமா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்னாளை ஆகிய எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இனி மேட்டிமையான பேச்சு உங்க வாயில வரக்கூடாது, அகந்தையான பேச்சு உங்க வாயில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னாள் ஒரு அருமையா சொல்லி, அந்த அம்மாவுக்கு மேட்டிமையான கிரியை எல்லாம் இருந்தது. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பிள்ளை வந்த உடனே அந்த அம்மாவுக்கு என்ன இல்லைங்க? மேட்டிமை இல்லை, அகந்தை இல்லை. அல்லேலூயா. தான் எங்கிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றோமோ அங்கேயே அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கொடுக்கிறவளா இருக்கிறாள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால ஆண்டவர் விடவே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க பிற்பாடு பார்த்தீங்க 3 பையன் பிறக்கிறான், 2 பொண்ணு பிறக்கிறாங்க, அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆனா சாமுவேலை கொண்டு போய் கர்த்தரிடத்தில் கொடுத்ததுனால கர்த்தர் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, நான் கொடுத்த உபகாரத்திற்கு எனக்கு ஒரு பதில் உபகாரம் செய்திருக்கிறாளேன்னு சொல்லி அந்த சாமுவேலை மிக அருமையா வளர்த்துறாரு. அந்த சாமுவேல் தான் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் பெயர் பெற்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான். அல்லேலூயா. சாமுவேல் சிறியவனா இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் வெளிப்படுகிற வார்த்தைகள் அபூர்வம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே சாமுவேல் பெரியவனான போது அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலருக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேல் பெலிஸ்தர்னு அநேகர் இருக்கிற இடத்துல 21வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அருமையா ஆண்டவர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். சாமுவேல் ஜனங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவாய் அத்தனை நாள் காத்திருந்தார் பாருங்க. ஒரு உபகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா பதில் உபகாரம் ஆண்டவருக்கு யார் செய்தாங்க தெரியுங்க? அண்ணாள் தான் செய்தாள். அல்லேலூயா. ஒரு சாமுவேலை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அந்த சாமுவேலை கர்த்தர் கொடுத்ததுனால அருமையாய் அந்த சாமுவேலை அவர் நடத்துகிறவராய், அருமையா அந்த சாமுவேலை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்படி என்னங்க ஆண்டவருக்கு அந்த சாமுவேல் மேல ஒரு பெரிய எண்ணம் அப்படின்னா, தம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டுங்கிறதுக்காக ஒரு சாமுவேலை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அந்த சாமுவேலை அண்ணாள் கொடுத்த போது நேர்த்தியாய் வளர்த்துகிறவளாய் இருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பூரிப்போடு ஒரு சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம்.
நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். சாமுவேலை குறித்து சொல்லுகிறார், நான் என் உள்ளத்திற்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன். ஒரு உண்மையான ஆசாரியன் எப்போது எழும்புவான்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அன்னாள் வந்து உபகாரத்துக்கு கேட்டபோது யோசிச்சு பாருங்க, அன்னாளை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது, அன்னாள் மட்டுமா போய் ஜெபித்திருப்பாள்? அன்னாளை போல எத்தனை அந்நாட்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை சாமுவேலை கர்த்தர் கட்டளையிட்டு இருப்பார், எத்தனை உபகாரங்களை செய்திருப்பார், பதில் உபகாரத்தை எத்தனை பேரிடம் எதிர்பார்த்து இருந்திருப்பார். ஆனால் பதில் உபகாரம் செய்த ஒரே அன்னாள் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாள். எத்தனையோ அன்னாட்கள் இருந்தாங்க, தேவ சமூகத்தில் வந்தாங்க. ஆனால் யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க? எல்லாம் சாமுவேலோட வந்தாங்க, சாமுவேலை தூக்கிட்டு திரும்ப போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறான். பால் மறக்கப்பட்டு அந்த குழந்தை பிள்ளையா இருந்தது, அது குழந்தையா இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறாள். மன மேட்டிமை இல்லாதபடி ஒப்பு கொடுத்தால் தான் முதல் பெயர் சபை வரைக்கும் பெயர் பெற்ற சாமுவேல் ஒரு மிகவும் விசேஷமான சாமுவேலுங்க அவரு. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை நம்ம திரும்ப அவருக்கு கொடுக்கும்போது 5 மடங்கு ஆசீர்வாதத்தையும் அன்னாளுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். கொடுத்ததை ஆசீர்வாதமாக்கி மகிமையாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் நம்ம பங்காளிகளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒரு நல்ல ஆசாரியன் வேணும், என் உள்ளத்துக்கும் என் நல்ல ஆசாரியன் வேணும், என் சித்தத்தை செய்யத்தக்க ஒரு நல்ல ஆசாரியன் வேணும்னு. அந்த திட்டத்துக்கு யார் பங்காளிங்க? அன்னாள் பங்காளியாய் மாறினாள். அல்லேலூயா. நாமும் நல்ல திட்டங்களுக்கு, தேவனுடைய திட்டங்களுக்கு பங்காளர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை கூட பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3வது வசனம் பார்த்து நிறைவு செய்வோம். அங்கே ஒரு உபகாரத்துக்கு தக்கதான ஒரு பதில் நன்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த இடத்துல ஒரு பதில் நன்மையை செய்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ தான், அபிகாயில் என்கிற ஒரு ஸ்திரீ. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாய் இருந்தான். இங்க ஒரு பிள்ளைய பார்க்கிறோம், அபிகாயில் என்கிற ஒரு ஸ்திரீ. அந்த தாயார் என்ன பண்றாங்கன்னா, தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கடி வருகிறது. தாவீது ராஜா என்ன செய்யறாருன்னா, இந்த சவுலுக்கு பயந்து அநேக இடங்களில் அவர் அலைந்து திரிந்து குகைகளில் இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு இடத்துல பார்க்கும்போது தாவீது ராஜாவுக்கு ஒரு பெரிய இக்கட்டு வருது. உணவு காரியங்களுக்காக நாபால் என்கிற மனிதனிடத்துல சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு அந்த நாபால் இடத்துல தாவீது ஒரு சில ஆட்களை அனுப்புகிறான். அனுப்பும்போது அந்த நாபாலுக்கு சில உதவிகளை இவர் செய்திருக்கிறார். அந்த செய்த உதவிக்கு உபகாரத்தை எதிர்பார்க்கிறார். செய்த உபகாரத்திற்கு நாம் ஒருத்தர் உதவி செஞ்சா திரும்ப நம்ம இடத்துக்கு ஒரு நெருக்கடி வரும்போது நம்ம கூப்பிடுவோம் இல்லைங்க, அதை தான் தாவீது செய்கிறார். நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம அவங்க உதவி செஞ்சோமே, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க ஏன் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்ட்டு தாவீது ஆட்களை அனுப்பும்போது நாபால் சில காரியங்களை சொல்றான் பாருங்க. அங்க ஒரு 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தார்கள். நாங்க ஆடு மேய்க்க போன இடங்களில், எங்களுடைய பண்ணைகள், ஆட்டு பண்ணைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல தாவீதினுடைய ஜனங்கள் எங்களுக்கு ரொம்ப உபகாரம் பண்ணி இருக்கிறாங்க, ரொம்ப எங்களுக்கு உதவியா இருந்தாங்க. இப்போ ஏதோ உதவியை எதிர்பார்த்து இவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா நம்முடைய எஜமான் என்ன பண்றாருங்க? சீறுகிறாருன்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீதா தெரியாது, வேலையாட்களா தெரியாது, நான் யாருக்கு உணவு கொடுக்க மாட்டேன், யாருக்கு உதவி செய்ய மாட்டேன், எனக்கு உரியதே எனக்கு போதும் அப்படின்னு உதவி செய்கிற கையை குறுக்கி வச்சுட்டார். அங்கே அபிகாயிலுடைய இடத்துல பார்க்கிறோம், அந்த மனுஷனும் எங்களுக்கு மிகவும் உபகாரியாக. அந்த 15வது வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள். அந்த ஜனங்க தான் எங்களை பாதுகாத்தாங்க, எங்களை ஆடுகளையே பாதுகாத்தாங்க, துஷ்ட மிருகங்களுக்கு எங்களை பாதுகாத்தாங்க. அவங்க இல்லைன்னா நம்மளுடைய ராஜ்யமே இல்லை, நம்முடைய ஆசீர்வாதமான நம்ம வீடு இல்லை அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான் அபிகாயில் இடத்துல. அபிகாயில் இதை புரிந்து கொள்ளுகிறாள். அல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துல உதவி பெற்றிருக்கிறோம்,
திரும்ப அந்த உதவிக்கு நம்ம உபகாரத்திற்கு திரும்ப ஒரு உபகாரத்தை செய்ய வேண்டும் என்று அந்த அபிகாயில் சில காரியங்களை செய்கிறா. என்ன பண்ணுறான்னா, தன்னிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, உணவு காரியங்களை எல்லாம் எடுத்து வேலைக்காரர்களை எல்லாம் கூட்டிட்டு அந்த ராஜா தாவீதுக்கு முன்பாக கொண்டு போய் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறவளா இருக்கிறாள். அல்லேலூயா. தாவீதினிடத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிறவளா இருக்கிறார். தாவீது உடனே அங்கே எதிர்பட்டு போகிறார். கொஞ்சம் தாமதிச்சிருந்தான்னு வைங்க, தாவீது என்ன பண்ணியிருப்பாங்க, நாபாலை முழுமையாக அவனுடைய வாழ்க்கை அவனுடைய சகலத்தையும் அழித்திருப்பார். ஆனால் அந்த அழிவுக்கு தப்பு வைக்கிறதற்காக அபிகாயில் ஒரு காரியத்தை செய்கிறா. தன்னிடத்தில் இருக்கிற இதெல்லாம் கொண்டு போய் ஆண்டவரிடத்துல தாவீதினிடத்தில் கொடுத்த போது கர்த்தரை அங்கே அபிகாயின் கண்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். வாழ்க்கை மிஞ்சினது. அல்லேலூயா. பிற்பாடு பார்த்தீங்கன்னா தாவீது சொல்றார், அவள் மிகவும் புத்திமதியாக இருக்கிறதுனால அவளை பிற்பாடு தன் மனவாட்டியாக ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறது என்னன்னா, மேட்டிமை சிந்தையா இராமல் தேவனுக்கு பயந்திருந்து அவரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பிற்பாடு அவருக்கு ஒரு குறைவு உண்டாகிறது, இல்லை ஊழியத்தில் ஒரு குறைவு உண்டாகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைச்சல் உண்டாகுது என்ற போது நாம் அதை உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி உதவி செய்யும் போது இந்த அபிகாயில் அப்படி ஒரு உதவியை தான் தாவீதுக்கு செய்யறாரு. தாவீது ராஜாவாய் உயர்த்தப்படும் போது தாவீதுக்கு மனவாட்டியா யார் மாறுறாங்க? அபிகாயில் மாறுகிறார். அல்லேலூயா. நாமும் கர்த்தருக்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் உதவியா இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் மனவாட்டியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது மனவாட்டி சபை. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த உதவிக்கும் உபகாரத்திற்கும் பதில் நன்மை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பதில் நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பதில் நன்மை செய்யறதுக்கு முன்னாடி தான் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மனதில் இருக்கிற மேட்டிமை அகற்றி விட்டு பதில் நன்மை செய்யுங்கன்னு சொல்றார். அல்லேலூயா. யாருக்குள்ளே மேட்டிமை வரக்கூடாது என்கிறது தான் கர்த்தர் இங்கே கண்டிப்பாக உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்படி யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, மேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் 6 காரியங்கள். முதலாவது, மேட்டிமையான கண்ணை வெறுக்கிறார். நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன ஒரு மனிதன் மிருகத்தை போல ஆனான். என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற உசியா வியாதிக்கு உட்பட்டு வியாதியோடு மரித்தான். தேவன் ஒரு சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடும் போது அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். என்னிடத்தில் இன்னும் ஆசீர்வாதங்கள் இருக்கு, 15 வருடம் கூட்டி கொடுத்திருக்கிறார்னு சொல்லி சுயத்தை வெளிப்படுத்தின எசேக்கியா வாழ்க்கையை இழந்து போனான். ஆனா வாழ்வே இல்லாத அன்னாளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்த போது அந்த உபகாரத்திற்கு பதில் உபகாரத்தை அன்னாள் செய்தார். ஆண்டவரே, உசியாவை போல அல்ல, நெபுகாத்நேச்சாரை போல அல்ல, பெல்ஷாத்சாரை போல அல்ல, எசேக்கியாவை போல அல்ல, அன்னாளை போல எங்களை மாற்றும், அபிகாயிலை போல எங்களை மாற்றும். ஒரு நல்ல சாமுவேலை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய உள்ளத்திற்கும் உம்முடைய சித்தத்துக்கும் ஏற்ற ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி இஸ்ரவேல் ஜனத்தை பலப்படுத்தும்படியான ஒரு நல்ல சாமுவேலை உம்முடையத்தில் ஒப்பு கொடுத்த அந்த அன்னாளை போன்ற ஒப்பு கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களில் நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி எப்போதும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அபிகாயில் எப்படி தாவீதுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாலோ ஆண்டவரே, அப்படியாக எங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்துகளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தவும் ஆண்டவரே, எதிர்காலத்தில் உமக்கு நாங்கள் மனவாட்டிகளாய் நிற்கவும் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா மன மேட்டிமைகளையும் எடுத்து போடுவீராக. எங்களையும் அறியாமல் எங்களுக்குள் இருக்கிற மனமேட்டியங்களை நீக்குங்க ஆண்டவரே. சாலமோன் சொல்லுகிறது போல அநேக வருத்தத்தினால மனிதனுக்கு இருக்கிற மிருக குணம் வெளிப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற அப்படிப்பட்ட மிருக குணங்களை நீக்குவீராக, மன மேட்டிமைகளை நீக்குவீராக. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படி ஆய்ச்சிபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் மனமேட்டிமையை எங்களிலிருந்து நீக்கி ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற உபகாரத்தை நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.